சேவா பாரதி, தென் தமிழ்நாடு, கோவை மாநகர். வணக்கம். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் வாழ்வாதாரமும் ஒருங்கே இணையும் ஒரு உன்னத தவம் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கோவை மாநகர் கணபதி நகரில் சேவா பாரதி தென் தமிழ்நாடு முன்னெடுத்துள்ள ஸ்ரீ கலைமகள் தையல் மற்றும் ஆரி பயிற்சி மையம் வெறும் பயிற்சி கூடமல்ல, அது பெண்களின் தன்னம்பிக்கை கோபுரம். இங்கே காலையின் தொடக்கமே தெய்வீகத்தோடு ஆரம்பிக்கிறது. கைகளில் ஊசி பிடிக்கும் முன் உள்ளத்தில் ஒளியேற்ற தீப பூஜை நடைபெறுகிறது. நமது மண்ணின் மகத்துவத்தையும் கலாச்சார விழுமியங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் வாழ்வியல் அறங்களை விளக்கும் பண்பாட்டு வகுப்புகள் இங்கே பெண்களின் மனதை செம்மைப்படுத்துகின்றன. உடல் நலம் பேண யோகாசன பயிற்சிகள், மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் என ஒரு முழுமையான ஆளுமை வளர்ச்சியை இங்கே காண்கிறோம். இத்தகைய சூழலில் பயிலும் பெண்கள் தையல் மற்றும் ஆரி வேலைப்பாடுகளில் காட்டும் நேர்த்தி வியக்க வைக்கிறது. பாருங்கள், அந்த பெண்களின் கைவண்ணத்தில் துணிகள் காவியங்களாக மாறுகின்றன. நுணுக்கமான ஆரி எம்ப்ராய்டிங் வேலைப்பாடுகளில் நமது பாரம்பரிய கலைகள் உயிர் பெறுகின்றன. ஒவ்வொரு தையலும் ஒரு புதிய வாழ்வாதாரத்திற்கான நம்பிக்கை நூல். இங்கே பயிற்சி பெறும் சகோதரிகள் வெறும் கலைஞர்களாக மட்டுமல்ல, சுயமாக சிந்திக்கும் தொழில் முனைவோர்களாகவும் உருவெடுக்கிறார்கள். சேவா பாரதியின் இந்த பயணம் வெறும் தையல் கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாமல் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஆரம்பத்தில் தையல் இயந்திரத்தை இயக்கத் தயங்கிய கைகள் இன்று நுணுக்கமான வடிவமைப்புகளையும் நவீன ஆடைகளையும் தைக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளன. சாதாரண தையல் முதல் ஆரி வேலைப்பாடுகள் வரை கற்றுத்தரப்படுவது இந்த பெண்களை சந்தை போட்டிக்கு தயார் செய்கிறது. வீட்டு வேலைகளுக்கு இடையே முடங்கி கிடந்த பல பெண்கள் இன்று தங்களின் ஓய்வு நேரத்தை வருமானமாக மாற்றி வருகின்றனர். இப்பயிற்சி முடித்த பலர் தங்கள் வீடுகளிலேயே சிறிய அளவிலான தையல் நிலையங்களை தொடங்கி தங்கள் குடும்பத்தின் பொருளாதார தூண்களாக மாறியுள்ளனர். பயிற்சிக்கு பின் வழங்கப்படும் சான்றிதழ்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகின்றன. இதன் மூலம் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது வங்கிக் கடன்கள் மூலமாகவோ சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இது அவர்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெண் முன்னேறினால் அந்த முழு குடும்பமும் முன்னேறும் என்பதற்கு சேவா பாரதியின் இந்த தையல் பயிற்சி திட்டம் ஒரு சிறந்த சான்று. கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் விழாக்களில் திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பெண்களின் முகங்களில் தெரிந்த புன்னகையே இந்த திட்டத்தின் உண்மையான வெற்றி. நூலும் ஊசியும் கையில் இருந்தால் எந்த பெண்ணும் வறுமையை கண்டு அஞ்சத் தேவையில்லை. சேவா பாரதியின் இந்த சேவை பெண்களை சுயசார்பு கொண்டவர்களாக மாற்றி ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கி வருகிறது. சேவா பாரதியின் இந்த அறப்பணி கணபதி நகர் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். கலையும் பண்பாடும் ஆரோக்கியமும் இணைந்து ஒரு புதிய சமுதாய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஸ்ரீ கலைமகள் தையல் மற்றும்